Hi juniors, இந்த வீடியோவில் 12th standard physics blaster pdf பார்க்க போகிறோம். blaster pdfனு ஒன்றும் கிடையாது, classification of questions. என்னென்னா definition questions தனியாக எல்லாம் தனியாக, law questions எல்லாம் தனியாக, அப்புறம் difference between questions எல்லாம் தனியாக, reasoning typeலாம் தனியாக, 3 marks தனியாக, 5 marks தனியாக, எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து தந்திருக்கேன். இது பேர் தான் பிளாஸ்டர் பிடிஎஃப். உங்களுக்கு மேக்ஸில் கம்புக்கு இருக்கு இல்லையா, அதில் எப்படி 2 marks 3 marks 5 marksனு தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் தனியாக, டெஃபினிஷன் கொஸ்டின் தனியாக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க பிடிஎஃப். இதுதான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் பிடிஎஃப். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஃபினிஷன்ஸ் சாப்டர் 1 தனியாக 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது. இதில் 6 ஆட் பண்ணிடுறேன். ஓகே, சாப்டர் 1ல் இவ்வளோ டெஃபினிஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது, சாப்டர் 2ல் இவ்வளோ இருக்குது, சாப்டர் 3ல் இவ்வளோ இருக்குது, 4ல் இவ்வளோ இருக்குது, 5ல் இவ்வளோ இருக்குது. அப்புறம் லாஸ், பிரின்சிபல்ஸ், எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் சாப்டர் 1ல் தனியாக, 2ல் எவ்வளோ லாஸ் இருக்குது, 3 4 5 வரைக்கும் எவ்வளோ லாஸ் இருக்குது. அதாவது நேமிங் லா, அப்புறம் நேம் இல்லாத லாவும் இருக்கும், எல்லா சயின்டிஸ்ட்டோட நேம் வச்ச லாஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தனியாக ஒரு இதாக படிச்சுக்கலாம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வால்யூம் 1ல் டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கோ எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி 3 மார்க்ஸில் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபீட்பேக் எஃபெக்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், அப்ளிகேஷன் ஆஃப் எட்டி கரண்ட்ஸ், எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது மாதிரி. அப்புறம் ரீசனிங் கொஸ்டின்ஸ். டோட்டலாகவே இந்த 8 ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வால்யூமில். இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீசனிங் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இது ஃபுல்லாக படிச்சிருங்க, கண்டிப்பாக ஒரு ரீசனிங் கொஸ்டின் வரும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட், அதே மாதிரி ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் நெவர் இன்டர்செக்ட். அப்புறம் மின்னல் அடிக்கும்போது ஏன் காருக்குள்ளே இருந்தால் பஸ்க்குள்ளே இருந்தால் சேஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏன் பின்னாடி தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரண்ட் ஏன் ஸ்கேலார்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் இண்டக்டார் ஏசி கரண்ட் போகாது, கெப்பாசிட்டரில் டிசி கரண்ட் போகாது ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இஎம் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 மார்க்ஸ், எல்லா லெசன்லேயும் 3 மார்க்ஸ் தனியாக இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் மட்டும் இருக்கும். கோல்டன் ப்ளஸ் சில்வர் கொஸ்டின்ஸ் 2 ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் இருக்கிற 3 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா 3 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். இது போக சம்ஸ் தான் வரும். 5 மார்க்ஸும் அதே மாதிரி தான், கோல்டன் ப்ளஸ் சில்வர் ரெண்டுமே ஆட் ஆகி தான் இருக்கும். உங்களுக்கு தனியாக வேணும்னா அந்த ஸ்டேஜ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். கோல்டன் தனியாக, சில்வர் தனியாக. இதில் நான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் வந்து இதில் 6th சாப்டர் இல்லை, நான் 6th சாப்டர் ஆட் பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன். தேங்க்யூ.